சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற திண்டுக்கல் இபி காலனி மின்வாரிய குடியிருப்பு நல பாதுகாப்பு சங்கத்தினுடைய 10ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய ஆணிவேராக அடிநாதமாக முதுகெலும்பாக என்னை இங்கே அழைப்பதற்கு முதற் காரணமாக இருந்தவருடைய அன்புக்குரிய நண்பர், இந்த பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் முருகேசன் அவர்களே, முன்னிலை வகித்து இங்கே பெருமை செய்து கொண்டிருக்கிற இந்த சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் நண்பர் பாலகுமார் அவர்களே, இங்கே இந்த விழாவிற்கு வருகை தந்து தன்னுடைய வருகையின் மூலம் இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற சங்கத்துடைய முன்னாள் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் அப்துல் குத்தூஸ் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய நண்பர் எஸ் தேவதாஸ் அவர்களே, எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திண்டுக்கல் நகரத்துடைய ஆடிட்டர் அன்புக்குரிய நண்பர் மரியாதைக்குரிய திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கு பாசத்திற்கு உரிய திண்டுக்கல் வடக்கறிய எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நண்பர் ஆபிரகாம் அவர்களே, இங்கே ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய நண்பர் இந்த சங்கத்துடைய செயலாளர் நண்பர் கலீல் ரஹ்மான் அவர்களே, இந்த இபி காலனி வாழ் பொதுமக்களே, அன்புக்குரிய நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கிற பெருமைக்கு உரித்தாகிய இந்த சங்கத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருந்து பணியாற்றக்கூடிய பெருமைக்குரிய அன்புக்குரிய தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் பெரிய மாலை வேளையில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே எனக்கு முன்னால் ஒரு அறிமுக உரை ஆற்ற வந்த அன்புக்கு நண்பர் பயஸ் அவர்களை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல, அந்த அறிமுக உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த வேளையில் அவர் சொன்ன அந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் அது என்ன வரிகள் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பனிபடர்ந்த ஒரு மாலை வேளை, அமெரிக்க நாட்டுடைய ஒரு மாலை வேளை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பனிபடர்ந்த ஒரு வேளை. இன்றைக்கு கூட பனி இங்கே உலவிக் கொண்டிருக்கிற நேரம், தவழ்ந்து கொண்டிருக்கிற வேளை. அப்படிப்பட்ட பனிபடர்ந்த ஒரு மாலை நேரத்திலே ஒரு குதிரையில ஒரு வீரன் வேகமாக சென்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய தாய்நாட்டிற்கென ஒரு போர் செய்தியை தாங்கி சென்று கொண்டிருக்கிறான். குறிப்பிட்ட நேரத்திலே தலைவரிடம் சென்று அந்த போர் செய்தி சேர வேண்டும். அந்த போர் செய்தி அங்கே சென்று சேரவில்லை என்று சொன்னால் தாய்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே மிகவும் கடினப்பட்டு பிரயாசப்பட்டு அந்த செய்தியை வாங்கிக் கொண்டு ஒரு குதிரையின் மேலே ஏறி அமர்ந்து அந்த பனிபடர்ந்த அந்த இயற்கை சூழ்ந்த அந்த இடத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார் ஒரு போர் வீரர். அப்பொழுது அந்த அழகி ரம்யமான சூழலிலே தன்னுடைய மனதை பறிகொடுத்து ஒரு கணம் நிற்கிறார். தன்னை மறந்து விட்டார். அந்த இயற்கையினுடைய அழகிலே தன்னை மறந்த அந்த போர் வீரர் சற்று நேரம் டிரான்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதை போல அதை பார்த்துக் கொண்டு அப்படியே அமைதியாக இருக்கிறார். தன்னை இழந்து விட்டார். அந்த குதிரையும் அந்த இயற்கையினுடைய அழகிலே ஒரு கணம் தன்னை மறந்து நிற்கிறார். திடீரென்று யாருக்கு இந்த உணர்வு வர வேண்டும்? தாய்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதே, வேகமாக செல்ல வேண்டும் என்ற உணர்வு அந்த போர் வீரனுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த குதிரைக்குத்தான் அந்த உணர்வு வந்தது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் மிக அழகாக சொல்லுகிறான், அந்த குதிரை ஒரு கனைத்தது. அந்த கனைத்த போது கனவுகளிலே இருந்து நனவுலகத்திற்கு வந்தான் போர் வீரன். தாய்நாட்டிற்காக இடப்பட்ட பணியை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நீ சற்று தாமதித்தாலும் உன்னுடைய தாய்நாடு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும், தாய்நாடை பறிபோக நேரிடும். ஆகவே நீ உடனடியாக விரைந்து சென்று இந்த செய்தியை அங்கே உன்னுடைய தலைவரிடத்திலே மன்னனிடத்திலே சேர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக அந்த குதிரை கரைத்ததாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்லுகிறார். இதைத்தான் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய
சுயசரிதையில் எழுதும் போது எனக்கு ஆங்கில வரிகளிலே ஆங்கில கவிதையிலே பிடித்த கவிதையாக நான் சொல்கிற கவிதை எல்லாம் இந்த கவிதை என்று சொல்லி, the woods are lovely, dark and deep, but there are promises to keep. The woods are lovely, dark and deep, but there are promises to keep, and there are miles to go before I sleep, miles to go before I sleep என்று சொல்லி சொன்னான். என்ன அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அழகிய ரம்மியமான சூழ்நிலையிலே நீ மனதை பறிகொடுத்து நின்று விட்டால் என்ன நடக்கும்? உனக்கிடப்பட்ட பணி இருக்கிறதே, there are promises to keep என்று சொன்னால், நீ நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. ஆகவே நீ விரைந்து செல்ல வேண்டும். miles to go before I sleep என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கவிதை உலக இலக்கியத்தினுடைய முதல் தரவரிசையிலே போற்றப்படுகிற கவிதையாக இந்த கவிதை இன்றை விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் மிக அழகாக அன்றைக்கு அந்த தருணத்திலே சொன்னார். அன்புக்கு நண்பர் முருகேசன் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், promises to keep என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் மனதில் நினைத்துக் கொண்டால், என்றைக்கும் ஒரு மனிதன் நாம் செய்து விட்டோம் என்ற திருப்தியுடன் என்றைக்கும் ஒரு மனிதன் இருக்க மாட்டான். He will never is contented with something. உலகத்திலே செய்து முடிக்க வேண்டிய சாதனைகள் கடைசி வரை, மரண படுக்கை வரை செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. நாம் செய்துவிட்டோம் என்ற ஒரு உணர்வு வந்தால் அது மிகப்பெரிய தடைக்கல்லாக அமையும் என்பதற்காகத்தான் நீ கடைசி வரை செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது, நீ கடைசி வரை ஆற்ற வேண்டிய பணிகள் இருக்கிறது. ஆகவே தளர்ந்து நின்று விடாதே, சோர்ந்து நின்று விடாதே, மயங்கி நின்று விடாதே. நீ மைல்கள் 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 என்று கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்று சொல்லி அந்த போர் வீரனுக்கு மட்டுமாக எடுத்துக்கொண்ட செய்தியாக, சொல்லிக்கொண்ட செய்தியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தியாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியை இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்ட நண்பர் பயஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். படித்திருந்தால் தான் அதையெல்லாம் சொல்ல முடியும். படித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், படித்தால் மட்டுமே வாழ்க்கையிலே முன்னேற முடியும், படித்தால் மட்டுமே தான் அறிவை வளர்க்க முடியும். தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், இவ்வளவு திரளாக தாய்மார்கள் வந்திருக்கிற காட்சியை காணும் போது உண்மையிலேயே நான் பூரிப்படைகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நேரத்தில் தொலைக்காட்சியில் எவ்வளவு முக்கியமான செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கலாம், அவற்றையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய தியாக உணர்வை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நான் பேச வேண்டியது இருக்கிறது. நான் ஒரு யதார்த்தமான சூழ்நிலையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தவறாக நினைத்துக் கொள்ளக் கூடாது. அவையெல்லாம் மயக்கம் தருபவை, அவையெல்லாம் நம்ம எந்த இடத்திற்கும் இட்டு செல்லாது. மாமனார் மாமியாருக்கு அல்லது மருமகளுக்கு விஷம் வைக்கிறார், அவர் செத்தால் என்ன, சாகவிட்டால் நமக்கு என்ன? நம்முடைய இல்லம் நன்றாக இருக்கிறதா? 2 திருமணங்கள் 3 திருமணங்கள், கள்ள உறவுகள், இவையெல்லாம் பார்த்து பார்த்து மனதிலே இவையெல்லாம் சரி என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தொடர்களாக அந்த தொடர் இருந்தால் அதை நிச்சயம் பார்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவார்ந்த வேண்டுகோள். தாய்மார்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் நிச்சயம் நம்புகிறேன். எந்த ஒரு படிப்பை படித்தாலும் அது நம்மை செம்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பேச்சை கேட்டாலும் அது நம்மை பண்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை சாராம்சம், மையக்கருத்து. எத்தனை ஊர்களுக்கு நான் செல்கிறேன், எத்தனையோ விழாக்களிலே பேசியிருக்கிறேன். மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, ஏனென்றால் அங்கு தாலா தாளில்லை என்று சொல்லி கவிஞர் எழுதினார், திரைப்படத்தில் எழுதினார். திரைப்படத்தை பார்த்தால் திரைப்படத்தில் இருந்து நல்லவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டால் அந்த மனிதன் நன்றாக இருப்பான். எடுத்துக்கொள்ள வேண்டியவற்றை எடுத்துக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்ள கூடாதவற்றை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நிற்கதியாக ஆகிவிடும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நான் காவல்துறையுடைய என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். எப்படி எல்லாம் இவை கிடைத்திருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை படங்கள். வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடு நின்று விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க. வளரும் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வச்சாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்று சொல்லி எழுதினாங்க. யார் எழுதினாங்க? இந்த கவிதை எழுதியது யார்? பாட்டுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாணசன் எழுதிய பாடல். ஒரு சிறுவன், மிக மிக குறும்புக்காரன், ஹைலி மிச்சுவஸ் ஃபெல்லோ, ஒரு மரத்தில் ஏறி தொங்கிக் கொண்டிருக்கிறான்.
கால் இரண்டையும் மேலே வவ்வாலை போல வைத்துக் கொண்டு கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறார். மற்ற மாணவர்களை மற்ற தோழர்களையும் ஏறி அதே போல சாகசம் செய்ய சொல்கிறார். அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு அருகிலே இருந்து வந்த ஒரு வயதான மனிதர் சொல்கிறார், நீங்க உடனடியாக இறங்குங்கள், இந்த மரத்தில் ஒரு பேய் இருக்கிறது, பூதம் இருக்கிறது, உங்களை பிடித்துக் கொண்டு சென்று விடும் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த பசங்கள் எல்லாம் பயந்து கொண்டு கீழே இறங்கி விடுகிறார். ஆனால் இவன் மட்டும் இறங்கவில்லை. நண்பர்கள் கேட்டார்கள், நீ பயப்படவே இல்லையா என்று சொல்லி. அவர் சொன்னார், அட பசங்களா, இருந்திருந்தால் அந்த பூதம் எப்போதே நம்மை பிடித்து சாப்பிட்டு இருக்கு, இனிமேல் தான் பிடிக்கும், இதுல இருந்து உங்களுக்கு தெரியாதா இது பொய் என்று சொல்லி சொன்னான். உலகம் அனைத்தையுமே தம்பி ஒரே ஒரு வார்த்தையா அமெரிக்க தேசத்தையே புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய பேராண்மை வாழ்ந்த பேச்சாற்றலை இங்கே காட்டி இந்தியாவினுடைய ஆன்மீக வளர்ச்சியையும் இந்தியாவுடைய ஆன்மீக நெறியையும் இந்தியாவுடைய பெருமையும் கலாச்சார துணையும் உலகிற்கு எடுத்துச் சொன்ன ஒரு மாவீரன் பிறந்த நாள் இந்த நாள் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். 150 வருடங்களுக்கு முன்னால் வங்காளதேசத்திலே பிறந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார்? 150 வருடங்கள் இன்றைக்கு ஆகிவிட்டது. ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருந்தவர். எவ்வளவு குறும்புகள் அட்டகாசம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தவர். ஆனால் வளர்ந்து வரும்போது எப்படி இருக்க வேண்டும்? பட்டுக்கோட்டை சொன்ன அதே கதைதான். விவேகானந்தர் சொன்னதைத்தான் பட்டுக்கோட்டை பல ஆண்டுகளுக்கு பின்னால் எழுதினார். விவேகானந்தர் சொன்னதுதான், வேப்பமர உச்சியில் இருந்து பேய் ஒன்று ஆடுது என்று சொன்னால் நம்முடைய வீரத்தை கிள்ளி வைப்பாங்க. பகுத்தறிவு எங்கே சென்றது? ஆனால் மேலே ஆடிக்கொண்டிருந்தால் கீழே விழுந்து விடுவோம், அதுவும் பகுத்தறிவு தான். ஆகவே விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, வீரத்தை முறையிலேயே கிள்ளி வைப்பாங்க என்று சொல்லிட்டு நான். ஆகவே பகுத்தறிவு எங்கே சென்றது? பகுத்தறிவுக்கு விடை கொடுக்க கூடாது. பகுத்தறிவுக்கு விடை கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாணத்தில் சொன்னார். இன்றைக்கு ஜனவரி 12ஆம் தேதி கிட்டத்தட்ட 1863ஆம் ஆண்டு அவர் வங்காளத்திலே பிறந்தார். இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மிகப்பெரிய அனைத்து ஜாதி மதங்களை எல்லாம் கடந்த ஒரு மிகப்பெரிய பேராண்மை பெற்ற மனிதராக. எப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. விவேகானந்தர் சொன்னால் தலையிலே ஒரு கட்டையும் கைகளிலே இப்படி கட்டிக்கொண்டு நிற்கிற ஒரு தோற்றத்தை மட்டுமே நாம் கண்டிருப்போம். ஆனால் அந்த வாழ்க்கை சரித்திரத்தை படிக்க வேண்டும். அந்த வாழ்க்கை சரித்திரத்தை எதற்காக படிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை படித்தால் இந்தியாவுக்கு என்ன பெருமைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மற்ற அயல் நாட்டுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? உலக நாடுகள் அனைத்துக்குமாக ஒரு ஆன்மீக மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் சிகாகோ நகரில் நடந்தது. 1893ஆம் ஆண்டு நடந்தது. இதற்காக இந்தியாவுடைய சார்பிலே அங்கே சென்று பங்கு கொண்டார் விவேகானந்தர். சொல்கிறார், முதல் நாள் அவரை அழைத்து பேச வேண்டிய ஒரு நேரம், அவரை அழைத்து விடுவார்களோ என்று உலக அரங்கு சொன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மிகப்பெரிய விற்பனர்களும் மிகப்பெரிய மதவாதிகளும் மிகப்பெரிய ஆன்மீகத்திலே கரை கண்டவர்களும் மிகப்பெரிய பேச்சாளர்களும் கலந்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. ஆகவே தன்னை அழைத்த போது தன்னுடைய பெயர் வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தார். முதல் நாள் நல்ல வேளை கூப்பிடவில்லை. அடுத்த நாள் கூப்பிட்டார். சொல்கிறார், அவர் எழுதியிருக்கிறார், என்னுடைய பெயரை அழைத்த போது ஒரு கணம் நான் கைகால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தேன். ஒரு கணம் நான் விதிர்த்து போனேன். என்ன செய்வது என்ன பேசுவது என்று தெரியவில்லை. மேடைக்கு சென்றேன், காலையை நினைத்துக் கொண்டேன். நான் சொன்னேன், எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்களே சார் ஜென்டில்மேன் என்று சொல்லி, நான் மட்டும் சொன்னேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்னேன். அந்த சொல்லி முடிப்பதற்குள் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் எழுந்து மிகப்பெரிய கைதட்டல் ஆரவாரத்தை கொடுத்தார்கள். அதற்கு முன் எந்த ஒரு பேச்சாளனுக்கு கிடைக்காத மிகப்பெரிய மரியாதை விவேகானந்தர் கிடைத்தது. அந்த ஒரே ஒரு வார்த்தை மூலம் உலகம் அனைத்துக்கும் இருப்பது சகோதரத்துவம். உலகம் அனைத்திலும் தலை சிறந்து நிற்பது சகோதரத்துவம். பிரதர்லினஸ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்னார். இது போன்ற ஒரு கான்செப்ட் கோட்பாட்டை இதுவரை எந்த நாட்டிலே இருந்து வருகிற மிகப்பெரிய ஆன்மீகவாதி மிகப்பெரிய பேச்சாளர்கள் எங்களுக்கு சொன்னதில்லையே. இப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களே,
வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வருவின் விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோன் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காதி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொல்லி எழுதினார். அப்படி மகாத்மா காந்தியை பற்றி சொல்லும்போது அப்படி சொன்னார். அப்படி வாழ்விக்க வந்தவர், அப்படிப்பட்ட வாழ்விக்க வந்தவர் தான் விவேகானந்தர். அவர் பிறந்த நாட்டிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அந்த உரையை முடித்துவிட்டு சில ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்தார். 7 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அமெரிக்காவிலும் பிரிட்டிஷ் தேசத்திலும் தங்கியிருந்து விட்டு பிறகு இலங்கைக்கு வந்தார். இலங்கைக்கு வந்த போது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இலங்கையிலே சிறிது நாள் தங்கியிருந்து விட்டு ராமேஸ்வரத்திற்கு வந்தார். ராமேஸ்வரத்திற்கு வந்து அங்கே இறங்கினார். இறங்கிய போது அவருக்கு மிகப்பெரிய தேன் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டு அதிலே அவர் அமர்த்தப்பட்டு மாணவர்களும் மற்றவர்களும் அதை எடுத்துச் சென்றார். அங்கே இருக்கிற சிவன் கோயிலிலே சென்று அழகான ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் எல்லாம் என்னை அழைத்து வந்திருக்கிறீர்கள். இங்கே மிகப்பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், பண்பட்டவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பணக்காரர்கள். இங்கே இருக்கிற விக்கிரகம் இது இறைவனா என்ற கேள்வி எழுகிறது. இறைவனை நாம் எங்கே பார்க்க முடியும்? தூணிலும் பார்க்கலாம், துரும்பிலும் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அதை போல இறைவனுக்கு ஒரு குறியீடாக நாம் இந்த கல்லை பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து அதுக்கு பூஜைகளும் புரஸ்காரங்களும் செய்யும் போது அது இறைத்தன்மை அடைகிறது. ஆகவே அங்கேயும் இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அடுத்ததாக ஒன்று சொன்னார். நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், உங்களுக்கு பண்பாடு தெரியும். அடுத்த வேளை உணவுக்கு அல்லல் பட்டு வெளியே நின்று கொண்டிருக்கிறாரே, இந்த கோயிலுக்குள்ளே வராமல் நின்று கொண்டிருக்கிறாரே ஆயிரக்கணக்கான பேர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற அதே இறைவன் வெளியே நின்று கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்குள்ளும் இருக்கிறான் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அந்த இடத்தை எடுத்து சொன்னார். அசந்து போனார்கள் அங்கே இருக்கிறவர்கள். அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி அவரை மீண்டும் அவர் தேரிலே அமர்த்தி அவரை தானே எடுத்துக் கொண்டு வந்து கொலு மண்டபத்திற்கு வந்தார். ராமநாதபுரத்திலே சமஸ்தானத்திலே இருக்கிற கொலு மண்டபத்திலே அவர் அமர வைக்கப்பட்டு அங்கே உரை நிகழ்த்தினார். அந்த உரை நிகழ்த்திய பிறகு அன்றைக்கு இருக்கிற ஏடுகள் எல்லாம் என்ன எழுதுன்னு தெரியுமா? உலகத்திலே போர் வீரர்களுக்கும் ராஜதந்திரிகளுக்கும் கொடுக்கப்படுகிற மரியாதை நமக்கு தெரியும். அவர்களை போற்றி வணங்குகிற நாடுதான் ஒவ்வொரு தேசமும். ஆனால் பாராளுகின்ற வேந்தன் கூட பிச்சை எடுக்கின்ற சன்னியாசி வணங்கக்கூடிய நாடு இந்திய நாடு. ஆகவே இந்தியர்கள் என்று சொல்வது மிகப்பெரிய பெருமை என்று சொன்னால் பாஸ்கர சேதுபதி அவரை தேரில் அமர வைத்து எடுத்துக் கொண்டு வருகிறார். ஆகவே பிச்சை எடுக்கிற சன்னியாசி கூட அப்படிப்பட்ட அவருக்கு கூட கிடைக்க மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது. அவரை பாராளுகின்ற வேந்தன் பாராட்டுகிறான், வணங்குகிறான், துதிக்கிறான் என்று சொன்னால் அது இந்திய தேசத்திற்கு மட்டுமே உரியது என்று சொல்லி சொன்னார். அதன் பிறகு புறப்பட்டு வந்தார். மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து அங்கே சற்று நாள் தங்கியிருந்து விட்டு பிறகு இதே மார்க்கமாக இந்த திண்டுக்கல் வழியாக திருச்சிக்கு சென்று திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சென்று அங்கு 3 நாள் தங்கியிருந்து விட்டு பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தார். வருகிற வழியெல்லாம் மக்கள் கூட்டம் என்று சொல்ல கட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு இடத்திலே அந்த புகை வண்டி நிற்கா. அவர் ரயிலிலே பயணம் செய்தார். அங்கே புகை வண்டி நிற்கா. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாம் திரளாக வந்து அங்கே காத்திருந்தார்கள் இவரை பார்ப்பதற்காக. ஆனால் அங்கே நிற்காது என்று சொல்லி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார். நிற்காதா என்று சொல்லி இன்றைக்கு செய்வதை போல அன்றைக்கும் அவர்கள் உடனடியாக அந்த ரயில் டிராக் அது மேலே அமர்ந்து இருப்பு பாதையின் மேலே அமர்ந்து மறியல் செய்தார். அந்த ரயில் வந்து நின்றது வேறு வழி இல்லாமல். எதற்காக இங்கே ரயில் இருக்கிறது விவேகானந்தர் கேட்டபோது சொன்னார்கள், உங்களை தரிசனம் செய்வதற்காக இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து இங்கே ரயில் பாதையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும், தயவு செய்து தவறாக ஏற்றுக்கொள்ளார்கள் என்று சொன்ன போது நான் வருகிறேன், அனைவரும் இந்தியர்கள் அல்லவா என்று சொல்லி வந்து வெளியே வந்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு மறுபடியும் அந்த ரயிலிலே ஏறி சென்னைக்கு செல்கிறார். சென்னைக்கு சென்ற போது அங்கே மிகப்பெரிய வரவேற்பு. மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற காட்சியை நாம் அன்றைக்கு பார்த்தோம். மாணவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ரதத்தை செய்து அந்த ரதத்தில் அவரை அமர்த்தி அன்றைக்கு எக்மோரிலே இருந்து அவரை கர்னல் கிராசி ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஐஸ் ஹவுஸ் என்று இந்த காலத்தில் சொல்கிறோமோ அந்த இடத்திற்கு அவர் அழைத்துச் செல்கிறார். வருகிற வழியெல்லாம் மாட மாளிகைகள் எல்லாம்
மலர் மாறி அங்கே மாதர்கள் எல்லாம் நின்று கூட மலர் மாறியை தூக்குகிறார்கள். தெருவெங்கும் நீரை இறைத்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். எந்த ஒரு ராஜ பிரதிநிதிக்கும், எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பதவி வைக்கிறவருக்கும், எந்த ஒரு அரசுமாறனுக்கும், எந்த ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய பேராண்மை வாய்ந்த ஒரு மனிதனுக்கும், அலெக்சாண்டருக்கும், அர்ஜுனனுக்கும், அசோகருக்கும் கிடைக்காத மரியாதையை விவேகானந்தர் பெற்றார். சாதாரண ஒரு துறவிக்கு கிடைத்த மரியாதை. அடியார் ஒருவரை வணங்குவது எங்கனம் என்பது இந்தியர்களுக்கு மட்டுமே நன்கு தெரியும் என்று சொல்லி அந்த நாளில் இந்து பத்திரிகையிலே எழுதப்பட்ட தலையங்கத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்த நாடு இருந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் நான் ஏன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டுடைய சரித்திரம், இந்த நாட்டுடைய வரலாற்றில் இடம்பெறுவோம் என்ற ஒரு கருத்தை இங்கே பதித்திருக்கிறார். வரலாற்றில் இடம்பெறுவோம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், நல்ல செயல்கள் செய்வதன் மூலமாக மட்டும்தான் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும். வரலாற்றில் இரண்டு விதமாக இடம் பிடிக்கலாம். வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் எப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் செய்தவர்கள் கூட இந்த வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். That's on the negative side. But when we talk about the positive side, when we think about persons who have contributed to the well-being of this country, well-being of this world, என்ன நினைப்போம்? அவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிகப்பெரிய தியாகசீலர்கள் மட்டும்தான் வரலாற்றில் நல்ல இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், we should change ourselves. நாம் நம்மை மாற்ற வேண்டிய ஒரு நல்ல ஒரு நேரம் இந்த நேரம். எதற்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் நோபல் பிரைஸ். அந்த நோபல் பிரைஸ், நோபல் பரிசு இலக்கியம், விஞ்ஞானம், உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று சொல்லி அனைத்திலும் கொடுக்கப்படுகிறது. உலக சமாதானத்தில் கூட இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த நோபல் பிரைஸ் எப்படி கொடுக்கப்படுகிறது? யார் கொடுத்தார்கள் அந்த நோபல் பிரைஸ்? நோபல் பிரைஸை உருவாக்கியவர் யார்? somebody. But do you know how this Nobel Prize came into existence? அது எப்படி பிறந்தது என்று தெரியுமா? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் நோபல், ஆல்ஃபிரட் நோபல், மிகப்பெரிய விஞ்ஞானி. இரண்டாம் உலக போரின் போது டைனமைட் என்ற மிகப்பெரிய அழிவு சக்தியை கண்டுபிடித்து உலகத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் மடிவதற்கு காரணமாக இருந்தவர். அதன் மூலம் மிகப்பெரிய பணத்தை ஈட்டி, வருமானத்தை ஈட்டி, ஸ்வீடன் நாட்டில் மட்டுமல்ல உலகத்தினுடைய தலையாய பணக்காரர்கள் ஒருவராக அவர் அன்றைக்கு விளங்கினார். அதே ஸ்வீடன் நாட்டிலே இன்னொரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் ஆல்ஃபிரட் நோபல். He was also a leading businessman. ஒரு நாள் அந்த ஆல்ஃபிரட் நோபல் இறந்து விட்டார். டைனமைட்டை கண்டுபிடித்தவர் அல்ல, அந்த ஆல்ஃபிரட் நோபல் இறந்து விட்டார். தவறான செய்தி பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்டது. உடனடியாக பத்திரிகையிலே ஆல்ஃபிரட் நோபல் இஸ் டெட் என்று சொல்லி, டைனமைட்டை கண்டுபிடித்த ஆல்ஃபிரட் நோபல் தான் இறந்து விட்டார் என்று சொல்லி தலைப்புச் செய்தியாக போட்டு விட்டார். மறுநாள் காலையிலே அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தபோது ஆல்ஃபிரட் நோபல் பார்க்கிறார், ஆல்ஃபிரட் நோபல் இஸ் டெட் என்று போட்டிருக்கிறது. Perhaps he was the first man to see his own obituary. தன்னுடைய மரண செய்தியை பார்த்த முதல் மனிதராக அவர்தான் இருக்க முடியும். உடனடியாக he called his assistant. இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கும் போதே என்னை கொன்று விட்டார்களே. அந்த பத்திரிகை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு என்னிடம் அழைப்பு கொடுங்கள், தொடர்பு கொண்டு எனக்கு அழைப்பு கொடுங்கள். நான் உடனடியாக அவர்கள் மேலே வழக்கு போட வேண்டும். $1,000,000 அவர் மேலே வழக்கு போட வேண்டும். உயிரோடு இருக்கும் போது என்னை கொன்று விட்டார்கள் அல்லவா, அதற்கு அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அந்த கையிலே இருந்த அந்த செய்தித்தாளை கசைக்கு ஒரு மூலையில் இருந்தார். அந்த செய்தித்தாள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள அந்த அழைப்பு வருகின்ற அந்த சில நொடிகளில் அவருடைய மனதில் ஒரு சிறிய ஒரு சஞ்சலம். என்ன எழுதியிருக்கிறது? மிகப்பெரிய ஒரு பத்தியை நமக்காக போட்டிருக்கிறார்களே, என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி எடுத்து பார்க்க வேண்டும். அது ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. ஆகவே அதை எடுத்து படித்து பார்க்கிறார். அதை எடுத்து படித்து பார்க்கும் போது அதனுடைய கீழே எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது சொன்னால், ஆல்ஃபிரட் நோபல் இஸ் டெட் என்று சொல்லி அதற்கு கீழே எழுதியிருக்கிறது, the messenger of death is no more, the evil man dies. சின்ன சப்டைட்டில்ஸ். அதற்கு அடுத்ததாக ஸ்டாக்ஹோம், அது ஸ்வீடன் தலைநகர் போட்டு எழுதியிருக்கிறது, ஆல்ஃபிரட் நோபல் the richest man in Sweden and the evil man who invented dynamite during the Second World War and was responsible for the death of millions of people all over the world died peacefully at his residence at the age of so. The world will remember him for his daily activities.
The world will not forgive him. எத்தனை குடும்பங்கள் அவரை நிந்திக்கும். நீ இன்றைக்கு இறந்து விட்டாய், ஆனால் எத்தனை குடும்பங்களிலே கண்ணீரும் கம்பளையுமாக இன்றைக்கு பெண்கள் எல்லாம் விதவைகளா, ஆண்கள் எல்லாம் துணையை இழந்து, குழந்தைகள் எல்லாம் பெற்றோரை இழந்து, மற்றவர்கள் முடவர்களாகி, லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் யாரை நிந்திப்பார்கள்? உன்னை நிந்திப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. உடனே நினைத்தார், நாம் இறந்த பிறகு we will be remembered as a person, as an evil man who has invented dynamite and was responsible for the death of millions of people all over the world. உடனடியாக that day he set upon his mind on the great task of global peace. உடனே நினைத்தார், தன்னுடைய செல்வம் அனைத்தையும் வக்கீலை கூப்பிட்டு தன்னுடைய செல்வம் அனைத்தையும் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கட்டளை ஒன்று ஏற்படுத்தி உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களுக்கு இந்த அறக்கட்டளை இந்த நிதி தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இது அழிவு சக்தியில் இருந்து வந்த பணம், ஆனால் நல்ல காரியத்துக்கு பயன்பட வேண்டும், எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் எழுதி வைத்ததன் காரணமாகத்தான், ஆல்ஃபிரட் நோபலுடைய மிகப்பெரிய மனமாற்றத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஆல்ஃபிரட் நோபல் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நோபல் பரிசு இன்றைக்கு உலகத்திலே வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற உன்னதமான பரிசுகளிலே தலையாய இடத்தை பிடித்திருக்கிற பெருமை இருக்கிறது என்று சொன்னால் அது நோபல் பரிசுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அந்த நோபல் பரிசு பிறந்த கதை, ஒருவேளை அவர் அந்த நோபல் பரிசை உருவாக்காமல் இறந்திருந்தால் அப்பொழுது கூட அவர் வரலாற்றை இடம் பிடித்திருப்பார். எப்படி அந்த நெகட்டிவ் சைட். ஆனால் என்ன பேசிக்கொள்ள போகிறோம்? He was an evil man என்று சொல்லுவோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரிலே ஒரு தெரு முனையிலே நின்று கொண்டு இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் வரலாற்றிலே இடம் பிடித்த மனிதனுக்கு செலுத்தப்படுகின்ற மிகப்பெரிய மரியாதையாக இருக்க முடியும். இந்த மரியாதை நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே செலுத்தப்படும். அதுதான் that is the need of God. We want a change of mind. அது எப்பொழுது வரும் என்று சொன்னால் சரித்திரத்தை படிக்கும் போது. விவேகானந்தரை பற்றி நான் படித்து சொன்னேனே, அதை போல மிகப்பெரிய தியாகங்களுடைய வரலாற்றை படிக்கும் போது, காந்தியடிகள் இந்த நேரத்திற்காக செய்த தியாகங்கள் எல்லாம் படிக்கும் போது, இன்னும் எண்ணற்ற தியாகசீலர்கள், எண்ணற்ற உத்தமர்கள் எல்லாம் இந்த நாட்டிற்காக தன்னுடைய கண்ணீரையும் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி இந்த நாட்டின் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்களே, அதையெல்லாம் நினைக்கும் போது நமக்கு இன்னும் நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். அதுதான் வாழ்க்கையினுடைய அத்தியாயமா, கடைசி அத்தியாயமா, மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்க முடியும். அதுதான் பொருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். வந்தோம், போனோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது? எந்த ஒரு நாளும் நம்மை பண்படுத்திக் கொள்ளாவிட்டால் அது இஸ் a day of waste. அது சந்தேகமே இல்லை. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நல்லவற்றை படிப்பதன் மூலம், நல்ல மனிதர்களுடைய கருத்துக்களை கேட்பதன் மூலம் நம்மை பண்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது போன்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் போது நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழல் அங்கே உருவாகிறது. ஆகவே அப்படித்தான் இருக்க வேண்டும். அதை விட்டு இரண்டு பேர் அவருடைய வாழ்க்கையிலே காதலித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் காதலித்தால் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன, இல்லை எப்படி போனால் நமக்கு என்ன? அதன் மூலமாக நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? இதே போல 1000 உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. அதற்காக இன்னொரு வாழ்க்கையை போய் தேட வேண்டும். குழந்தைகள் எல்லாம் இன்னும் சொல்லுவேன், தொலைக்காட்சி மற்றவற்றிலே இன்னும் அதிகமான நேரத்தை, அதை விட செல்போன், கம்ப்யூட்டர் எத்தனை வந்து விட்டன. தொலைக்காட்சியிலே தொலைந்து போய், கம்ப்யூட்டரிலே கரைந்து போய் புதுக்கவிதை எழுதினான். நான் கம்ப்யூட்டரிலே கரைந்து விட்டேன், தொலைக்காட்சியிலே தொலைந்து விட்டேன். நான் இன்றைக்கு இல்லை, நானாக இல்லை என்று சொல்லி எழுதினான் கவிஞன். அப்படி இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவ்வளவு திரளான ஒரு மகளிர் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரியவனாகிறேன். உண்மையிலேயே இந்த விழாவுடைய வெற்றி என்னவென்று சொன்னால், நண்பர் முருகேசனுடைய வெற்றி என்னவென்று சொன்னால், இவ்வளவு நேரம் இவ்வளவு அமைதியாக இவ்வளவு தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அதுதான் இந்த விழாவுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்க முடியும். இது உங்கள் முருகேசனுக்கு நான் செலுத்துகின்ற மிகப்பெரிய மரியாதை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை மேடைகளிலே பேசி இருக்கிறோம், எத்தனை இடங்களிலே பேசி இருக்கிறோம், மிகப்பெரிய இடங்கள் எல்லாம் பேசி இருக்கிறோம். நான் முதலில் சொன்னேன், மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போரில்லை ஏனென்று சொன்னால் இங்கே தாலாட்ட ஆளில்லை என்று சொல்லி சொன்னேன். அப்படி தாய் வீடாக நான் இருந்த இடம் திண்டுக்கல்.
இந்த ஊருக்கு இன்னொரு பெருமை இருக்கிறது. ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கிற மின்வாரிய குடியிருப்போர் நல சங்கம், பாதுகாப்பு சங்கம் ஒன்று. இன்னொன்று இங்கே நடந்து கொண்டிருக்கிற திருவருட் பேரவை. அதனுடைய விழாவுக்கு நான் சென்ற மாதம் வந்தேன். தமிழகம் பூரா ஆரம்பிக்கப்பட்ட போது கூட அது நலிவடைந்து நசிந்து போன நிலையில் கூட 2 இடங்களிலே, இங்கும் தஞ்சாவூரிலும் இன்னும் அது உயிரோடு இருக்கிறது. உயிரோடு மட்டுமல்ல, அதுக்கு மிக வேகமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்திற்கு தன்னாலான பணியை மிக சீரோடும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கிறது. அதை அன்றைக்கு நான் வாழ்த்தி பேசினேன். அதை போல இங்கே இருக்கிற இந்த பாதுகாப்பு சங்கம் உண்மையிலேயே சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும்.